ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாஃப்டான ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்டைல் பால் பணியாரம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் என்னன்னு பார்த்துடலாம். பால் பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே பால் பணியாரத்துக்கு சரிபாதியாக எடுத்துக்கணும். உளுந்தும் அரிசியும் ஒரே மாதிரி அளவில் இருக்கணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். இதை நம்ம நல்லா அலசிடுவோம். 2, 3 அலசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே தண்ணியில் ஊற விட்டுறலாம். பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் தான் தேவைப்படும். நான் இந்த சைஸில் நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயை அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை அரைக்கும் போது ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி பாலை வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை சில பேர் தேங்காயை துருவிட்டு அதை சுடுதண்ணியில் சேர்த்து தனியாக கூட பால் எடுப்பாங்க. ஆனால் அரைச்ச பால் எடுக்கும்போது ரொம்பவே திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் தேங்காய் பால் எடுப்பேன். இப்போ அரைச்சி பால் எடுத்தாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் ஊறிடுச்சு நல்லா. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக இருக்கணும். அது மாதிரி தண்ணி நிறைய சேர்ந்துடக்கூடாது. இந்த அளவு தான் டைலூஷன் இருக்கணும். இப்போ தேங்காய் பாலை தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 150 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை சுட்டு அதில் சேர்த்துடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை காய விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. பணியாரத்துக்கு மாவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி எண்ணெயில் விடலாம். இதை கரண்டிலேயோ ஸ்பூன்லேயோ எடுத்து விட்டோம்னா ஒரு ஷேப்பாகவே இருக்காது, நீள நீளமாக இருக்கும், நல்லா இருக்காது. இது மாதிரி பார்க்க ஒரு உருண்டையாக பணியாரம் ஷேப்லேயே வராது. இப்போ நல்லா வேக விட்டுடலாம். 2 பக்கெட்டும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போட்டு அதையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். பணியாரம் கொஞ்சம் நேரம் பாலில் ஊறணும். அப்படி ஊற விட்டு எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சில பேருக்கு சாஃப்டாக இருக்கிறத விட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மட்டும் தேங்காய் பாலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு ஸ்டைல் பால் பணியாரம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.